ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்ல மட்டும் என்ன நடக்குதுங்கிறதே தெரியல. உங்க எல்லாருக்கும் நியூஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். கோயம்புத்தூர்ல நேத்து வந்து ஒரு பொண்ண கடத்திட்டு போய் இன்னைக்கு காலையில ரேப் பண்ணி கொன்றுக்காங்க. 10த் படிக்கிற ஒரு குழந்தைய. சத்தியமா இங்க இருக்க சட்டமும், இங்க இந்தியால இருக்க சட்டமும், இங்க தமிழ்நாட்டுல இருக்க சட்டமும் இதே மாரி இருக்க வரைக்கும் இன்னும் மோசமா தான் இருக்க போதுன்னு நெனைக்கிறேன். விஜய் அண்ணன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இதையும் ஒரு பெரிய விஷயமா எடுத்து இந்த எம்எல்ஏக்கெல்லாம் எல்லாரும் சொல்லி விஜய் அண்ணாவுக்கு இது தெரிஞ்சு மாத்துவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். கண்டிப்பா ஒரு கொடூரமான ஒரு சட்டம். இந்த மாரி தப்பு பண்ற எவனா இருந்தாலும் அடுத்த தடவ யோசிக்கணும். ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு யோசிக்கணும். ஒரு பொண்ணு இந்த மாரி தப்பா பார்க்கறதுக்கே யோசிக்கணும். அந்த மாரி ஒரு கொடூரமான சட்டம் கண்டிப்பா போட்டே ஆகணும். அப்பதான் இதெல்லாம் திருந்துவானுங்கன்னு நெனைக்கிறேன். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு எண்ணம் பாருங்க. ஒரு 10த் படிக்கிற குழந்தைய தூக்கிட்டு போய் ரேப் பண்ற அளவுக்கு இன்னமும் இருக்கானுங்க. எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் மாற மாட்டானுங்க போல, மாறாது போல. எத்தன ஆட்சியில எவ்வளோ பேர் எவ்வளோ என்ன என்ன கருமம், என்ன பேசுறதுன்னே தெரியலங்க இதெல்லாம். நடந்துகிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா இந்த மாரி பண்றவங்களும் தூக்கு தண்டனைலாம் கிடையாது. இத விட கொடூரமான தண்டனை அடுத்த தடவ அந்த மாரி யோசிக்கவே கூடாது. அந்த மாரி ஒரு தண்டனை வந்து இந்த கவர்மெண்ட் தருவாங்கன்னு சொல்லி நம்புறோம். இப்ப எப்படி கஞ்சா அந்த மாரி கேவலமான புழக்கத்தெல்லாம் முடக்கி, இந்த மாரி நீங்க வித்தா உங்களோட சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னதுனால இப்ப யாருமே விக்கிறது கிடையாது. அந்த மாரி இந்த ரூல்ஸும் வந்து கொடூரமா போட்டு இந்த மாரி இருக்க ஆளுங்களெல்லாம் வந்து யோசிக்கவே கூடாது. அந்த மாரி ரூல்ஸ் வந்து கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். தயவு செஞ்சு பொண்ணுங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் சரி, வெளிய போறப்போ கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ப அவ்ளோ ஒரு வருத்தமா இருக்கு. ஏன்னா, இப்போ ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி தான் இப்போ ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. திரும்பவும் இவனுங்கலாம் இப்படி பண்ணிட்டுருக்கானுங்க. கவர்மெண்ட் என்ன நடக்க போது? என்ன என்ன ஆக போதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு. இந்தியாவிலயோ, இல்ல தமிழ்நாட்டிலயோ, இல்ல இந்தியால இருக்க என்ன ஸ்டேட்ல போனாலும், நம்மள நாம தான் வந்து பாதுகாத்துக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு பொண்ணுங்க யாராவது வெளிய போறதா இருந்தாலோ, இல்ல தனியா போறதா இருந்தாலோ, கையில ஏதோ ஒரு ஆயுதமோ, இல்ல பெப்பர் ஸ்ப்ரேவோ ஏதோ இருந்தா எடுத்துட்டு போங்க. உங்களோட டிஃபென்ஸ்க்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா. கடுமையான சட்டம் போட்டாலும் கூட இந்த மாரி ஆளுங்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திருத்துறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி தான் இருக்கானுங்க. ஒரு நாய விட மோசமா இருக்கானுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் பார்த்துருங்க.